ஜென்ரலாவே இப்ப காலையில, சாயந்தரம் 2 வேளையும் விளக்கேத்துறதுங்கிறது வந்து நல்லதா? இல்ல நீங்க சொன்ன மாரி கார்த்திகை மாசம், மார்கழி மாசம் அப்ப மட்டும் அந்த மாரி பண்ணிக்கலாமாமா? ஆம். கார்த்திகை, மார்கழியில கண்டிப்பா சாயங்காலம் வீட்டு வாசல்ல விளக்கேத்துங்க. மார்கழி மாசம் காலையில விளக்கேத்துங்க. வீடுகள்ல ஜென்ரலா நீங்க வந்து ஒரு பூஜை பண்றீங்கன்னா, சாயந்தரம் ஏத்தாட்டாலும் பரவால்ல. ஆனா காலையில அந்த 6 மணிக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லார் வீடுகள்லயுமே நம்ம விளக்கேத்தணும். ஏன்னா, அப்பதான் வந்து நமக்கு ஒரு அட்மாஸ்பியர்லயும் ரொம்ப பியூரா இருக்கும். அந்த ஆக்ஸிஜனா இருக்கட்டும், இப்ப நீங்க ஒரு வெளியில போறீங்க, மெடிடேஷன் பண்றீங்க. நம்ம ஏதாவது ஒரு மனசு கவலைக்கு ப்ரே பண்ணணும் அப்படின்னா, காலை வேலை ரொம்ப நல்லது. ஸோ பிட்வீன் 5 அண்ட் 6 எவ்ரி டே நீங்கள் ஏத்தினா பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. ஓகே. 6 to 7 பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் அந்த வாரத்துக்கான ஹோரை வரும். ம். சூரிய ஹோரை, சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை, புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, சனி ஹோரை. ஸோ 6 to 7 டெய்லியே இந்த ஹோரையில் விளக்கேத்தினோம்னா, அந்தந்த கிரகங்களுக்கான ஒரு பரிகாரம் போல அது. அது குளிச்சுட்டு தான் ஏத்தணுமா? இல்ல சப்போஸ் அப்படியெல்லாம் விளக்கேத்துனா இல்லைங்க. இதெல்லாம் நம்ம மனசை சார்ந்தது தான். ஓகே. ஸோ ஒவ்வொருத்தர் என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பா நம்ம வீட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ரொம்ப தீட்டு இதுன்னுலாம் எதுவும் கிடையாது. கோவில்களை பொறுத்தவரைக்கும் அதற்கு சாஸ்திரம் வேற. ம். ஸோ வீட்டுக்கு இப்ப நான் சுத்தமா இருக்கணும்னு நான் தான் அதுக்கான டிசிப்ளின் வச்சுக்கணும். ஸோ காத்தால நான் ஏந்தேன்னா, ஒரு பல்ல தேய்ச்சேனா, குளிச்சேனா, போய் சுவாமி விளக்கேத்துனாங்கிறது இது ஒரு டிசிப்ளின். ம். நான் வந்து குளிக்காம கூட விளக்கேத்தலாம் அப்படிங்கிறது அது அவங்க அவங்க தனிப்பட்ட விஷயம் தான். ஸோ கடவுள் வந்து நீ கண்டிப்பா என்ன குளிச்சுட்டு தான் ஏத்தணும் அப்படின்னு சொல்லல. இல்ல வாசல்ல ஏத்துறது மட்டும். வாசல்ல ஏத்துறதுன்னு தான் ம். சொல்றேன். ம். இப்போ ஒருத்தருக்கு மனசுக்கு அது பிடிக்காது. ம். ஐயோ! நம்ம குளிச்சுட்டு விளக்கேத்தலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் தான். ஓகே. இப்ப அந்த விளக்கேத்துறதுலயே ஒரே ஒரு கொஸ்டின்மா. கார்த்திகைக்கே பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த விளக்கு வந்து மெழுகுவர்த்தி ஆயிடுது. ஆமா. அது பண்ணலாமா? மெழுகுவர்த்தி கூட பண்ணக்கூடா இல்ல. இப்பல்லாம் அந்த எல்இடி எல்இடி. ஆட்டோமேட்டிக் லைட்ல ஓகே. வந்துருச்சு. அது பண்ணக்கூடாது இல்லையா? கண்டிப்பா கூடாதுங்க. ம். இது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சோம்பேறியா ஆகணும் அப்படிங்கிறது, மார்க்கெட்ல இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அதையும் விளம்பரப்படுத்திடுறாங்க. ஸோ என்ன வேலைக்கு போறவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒண்ணு வீட்ல நம்ம ஒரு விளக்குன்னு ஒண்ணு எரிஞ்சா போதும் அப்படின்ட்டுன்னு, ம். மண்ணகல் தான் ஏத்தணும். அதில வந்து 3 வகையான எண்ணெய் வந்து அதில சேர்க்கலாம். ம். நெய் வந்து சேர்த்து ஏத்தும் பொழுது வீட்ல மகாலட்சுமி யோகம் இருக்கும். ஓகே. இலுப்பெண்ணெய், நெய் சேர்த்து ஏத்துனீங்கன்னா, திருஷ்டி இல்லாம இருக்கும். ம். நல்லெண்ணெய், இலுப்பெண்ணெய், நெய் சேர்த்து ஏத்துனீங்கன்னா, ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். இவ்ளோ இருக்கு அதுக்கு பின்னாடி. ஆமா. ஓகே. இன்னும் இந்த வாசல் இதுல ஒரே ஒரு கடைசி கொஸ்டின்மா. இந்த திருஷ்டி வைக்கிறா பார்த்தீங்களா? ம். அது ஒருத்தர் ஒண்ணு ஒண்ணு பண்றா. சில பேர் அந்த கல்கண்டு மாரி இருக்குமே, அது பேர் என்னன்னு எனக்கு இது தெரியல. படிகாரம். படிகாரம் வைக்கிறா. சில பேர் இது கண் திருஷ்டி விநாயகர்ன்னு வைக்கிறா. சில பேர் அந்த பொம்மை மாரி இது வைக்கணுமா? வச்சா என்ன மாரி வைக்கணும்? இல்ல வைக்காம இருக்கலாமா? அதோட தாத்பரியம் என்னன்னு இது வந்து நம்மளுடைய பழைய பாரம்பரியமா இருந்து வர விஷயங்கள் என்னன்னா, நீங்க வீட்டு வாசல்ல ஏன்னா பொதுவா பிரபஞ்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் கெட்ட ஆத்மாக்கள் நெறைய இருந்துட்டே இருக்கும். ம். ஈவன் இப்ப நான் இந்த ஸ்டுடியோ விட்டு வெளியில போறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இந்த வெளியில இந்த பிரபஞ்சத்துல அலைஞ்சுன்னு தான் இருக்கும். நல்ல அ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல அதனுடைய தாக்கம் இருக்காது. ஸோ அதனால தான் நீ விளக்கேத்து, சாம்பிராணி போடு, நெறைய ஸ்லோகம் சொல்லு, அது மாரிலாம் வச்சிருக்காங்க. அப்போ நம்மளையும் சரி, நம்மளுடைய வீட்டையும் சரி ஒரு பாதுகாப்புக்காக சில ரக்ஷை அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. அதுல படிகாரத்துக்கு வந்து இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா வெள்ளை கலர். ம். படிகாரத்துக்கு அது வந்து அலுமினியம் சல்ஃபேட். ஸோ ம். இந்த படிகாரத்துக்கு என்ன ஒரு சக்தி உண்டுன்னா, தண்ணீல போட்டீங்கன்னா, தண்ணீல இருக்கிற அழுக்க ஃபுல்லா அது கிளீன் பண்ணும். ஸோ அதனுடைய குவாலிட்டியே வந்து இட்ஸ் அ ப்ளீச்சிங் ஏஜென்ட். ம். பேப்பரை வந்து ஒயிட் ஆக்கும். ஸோ இட்ஸ் அ ப்ளீச்சிங் ஏஜென்ட். அந்த படிகாரத்திற்கு எந்த விதமான தீய சக்தியையும் நம்ம வீட்டுக்குள்ள அனுப்பாத அளவுக்கு அது தடையாக இருக்க அதுக்கான சக்தி ஒண்ணு உண்டு. ஓகே. அதனால அந்த படிகாரத்தை வந்து பழைய நம்ம ஆதி காலத்துலேருந்தே வீட்டு வாசல்ல வைக்கிற வழக்கம் உண்டு. யார் வேணா இது யார் வேணாலும் வைக்கலாம். 2வது சோத்துக்கத்தாழை. நீங்க ம். வந்து பார்க்கலாம் சோத்துக்கத்தாழையில. அப்புறம் இந்த கொமட்டிக்காய்ன்னு ஒரு காய் உண்டு. ம். அது வந்து ரவுண்டா இருக்கும். ம். சில சில கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க கொமட்டிக்காய் வைப்பாங்க. ஓகே. கொமட்டிக்காய் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு துர்சக்தியும் வீட்டுக்குள்ள வராது. இப்ப யாராவது உங்களுக்கு செய்வன பண்ணணும், இந்த மாரி ஏவல் இந்த மாதிரியெல்லாம் இருக்குன்னா கூட, வீட்டு வாசல்லயே அத தடுத்து நிறுத்திருமே தவிர வீட்டுக்குள்ள சேர்க்காது. ஸோ அந்த கொமட்டிக்காய் வந்து ரொம்ப நல்லது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு நம்பிக்கை தான். இதுல எல்லாரும் அது நம்ம நம்பி வைக்கலாம் அப்படின்னு சொன்னா, அந்த குதிரை லாடம் வைக்கலாம். ம். இந்த ஹார்ஸ் ஷூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா. அந்த லாடம் வந்து ரொம்ப தேஞ்சு போயிருக்கணும். அந்த குதிரை வந்து
பல இடங்களுக்கு போயிருக்கு. நம்ம ஹிந்து இதில் பார்த்தீங்கன்னா குதிரைக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு. அஸ்வத்தம்னு சொல்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப பலமானது அஸ்வத்தம். அதனுடைய காலில் இருக்கிற அந்த லாடம் வந்து ரொம்ப தேஞ்சு போய் இருக்கிற அந்த ஹார்ஷு வீட்டு வாசலில் மாட்டினீங்கன்னா திருஷ்டிக்கு ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மரபை சார்ந்தது தான். இப்போ நீங்கள் மலை பிரதேசத்தில் இப்போ காஷ்மீர்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலை பிரதேசத்தில் உங்களுக்கு ஃபுல்லாக குதிரை தான். அதனால் அங்கே வந்து படிகாரமோ இல்லை கொமட்டிக்காயோ வைக்க மாட்டாங்க, அவங்க ஹார்ஸ் ஷூ வைப்பாங்க. நமக்கு இங்கெல்லாம் கொமட்டிக்காய் கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று, சோத்து கத்தாழை கிடைக்கும். நம்ம வந்து அது மாதிரியான விஷயங்களை படிகாரம் கூட வச்சுக்கலாம், நம்ம வச்சுக்கலாம் தாராளமாக. ஓகே, ரொம்ப நன்றிம்மா. ஒரு வாசல், அந்த வாசலில் கோலம் போடுறதுலேருந்து, மஞ்சள் வைக்கிறதுலேருந்து, விளக்கு வைக்கிறதுலேருந்து, ஆன்மீகம் அறிவியல் ரெண்டுமே எப்படி சேர்ந்துருக்கு, நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் வீட்டுக்கும் அது எவ்வளோ நல்லது அப்படிங்கிற விஷயத்த அம்மா வந்து ரொம்ப நல்லா நமக்கு விளக்கி சொன்னார்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.